வணக்கம், நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேசல் பாலிப்ஸ், அதாவது மூக்குல சதை வளர்றதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நேசல் பாலிப்ஸ் எதனால வருது அப்படின்னா, நமக்கு சைனசைட்டிஸ் இருக்கிறதுனாலையும் அப்படி இல்லைன்னா டஸ்ட் அலர்ஜி படுறதுனாலையும் நம்ம மூக்குல சதை வளர்ந்து பிளாக்கேஜ் ஏற்படும். இதனால நமக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். இதை தான் நம்ம நேசல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நேசல் பாலிப்ஸ் ரெண்டு வகையில பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்னு எத்தமாய்டல் பாலிப்ஸ், அதாவது ரெண்டு பக்கம் மூக்குலையும் சதை வளர்ந்து மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். இன்னொன்னு ஆன்ட்ரோகொரனல் பாலிப்ஸ், அதாவது ஒரு பக்கம் மூக்குல மட்டும் பெரிய கட்டியா வளர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கடைப்பு ஏற்படும், ஸ்மெல்லு குறையும், அடிக்கடி தும்மல் வரும், தலைவலியும் இருக்கும். அடுத்தது மூக்குல நீர் ஒழுகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம தூக்கத்துல மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூட்ரிகசன் ஸ்ப்ரே எடுத்துக்கணும். இதனால மூக்குல அடைப்பில் ஏற்படுற வீக்கம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஹிஸ்டமின்ல லிவோசிட்ரசின் டேப்லெட்டும் எடுத்துக்கணும். ஹோம் அட்வைஸா வீட்டில் அடிக்கடி மூக்கை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு குணமாகலை அப்படின்னா சர்ஜரி மூலமா இதை குணப்படுத்திட முடியும். சேம் சைனடிஸ்க்கு பண்ற அதே சர்ஜரி தான். ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனடிஸ் சர்ஜரி பண்றது மூலியமா இதை குணப்படுத்திட முடியும். இந்த நேசல் பாலிப்ஸ் வராம தடுக்கணும் அப்படின்னா புகதூசியில அதிகமா நிக்க கூடாது. இதை தொடர்ந்து செஞ்சோம்னா நேசல் பாலிப்ஸை வராம தடுத்துட முடியும். உங்க ஹெல்த்துக்கு நான் கூட இருக்கேன். நான் உங்க ஆகாஷ். தேங்க்யூ.